Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 11/9/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 2க்கு வில்லிங்னஸ் கொடுக்கணும். இது யாரெல்லாம் கொடுக்கணும்? இது கிட்டத்தட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி தான். இது யாரெல்லாம் கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிடுறோம். ஓகேங்களா? செலெக்ஷன் கமிட்டி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இதை நம்ம கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ரவுண்டு 1ல் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. சரி, இதை கிளிக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா, சார் எனக்கு ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது, அந்த சீட்டில் நான் ஜாயின் பண்ணிட்டேன், இல்லைன்னா ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்? இந்த ஒர்க்கை பண்ணணும். இந்த டெமோ வீடியோவை பார்த்துட்டு அந்த ஒர்க்கை மறக்காமல் செஞ்சுருங்க. உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடச்சிருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட்டில் கிடச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ்லேயே எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, இப்போது இந்த கிடைச்ச எல்லா சீட்டில் இருந்தும், அதாவது அந்தந்த எப்படி சொல்கிறது, மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சீட்டோ, இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒரு சீட்டோ, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டோ, இல்லை கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சீட்டோ எனக்கு கிடச்சிருக்குது. நான் இப்போ ரவுண்ட் 2ல் கலந்துக்கிட்டு நான் திரும்பவும் ரீஅலாட்மெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாணவர்களும், இல்லை சார் எனக்கு ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டு கிடச்சிது, அந்த சீட்டே போதும், ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் ரவுண்ட் 1 சீட் அப்படின்ற மாணவர்களும், இல்லை சார் நான் கலந்துக்கிட்டேன், ரவுண்டு 1ல் இருந்து நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன், ஓகேங்களா, ரவுண்ட் 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது, நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன், இப்போது நான் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாணவர்களும் இந்த வேலை செய்யணும். என்ன ஒர்க் அப்படின்னா, வெப்சைட்டில் போயிட்டு கிளிக் ஹியர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் டு லாகின் இதை கொடுத்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது உங்களுடைய ரவுண்டு 1க்கான பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இப்போ போட்டால் ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? யூசர் ஐடி அதே தான், யூசர் ஐடியை அதே கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்டை ரீசெட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பழைய பாஸ்வேர்டை இங்கே கொடுத்து பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். ஆனால் மேக்ஸிமம் ஓப்பன் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறோம், ரீசெட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. ஓகேங்களா? ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், திரும்பவும் உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சுட்டு நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீசெட் பாஸ்வேர்டு ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2. சரி, இப்போ ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல கலந்தாய்வில் பங்கேற்க இருங்க ஒரே நிமிஷம், கலந்தாய்வில் கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் டு பார்ட்டிசிபேட் இன் கவுன்சிலிங் அப்படின்றது இல்லைங்களா, அந்த ரெட் கலர் பாக்ஸு, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், மேலே இந்த மாதிரி ஒரு வில்லிங்னஸ் கேட்கும். ரெஜிஸ்ட்ரேஷன், ஐ எம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங், கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு பாப்அப் விண்டோ வரும். அதில் ரெஜிஸ்ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன ஆகும், அந்த ரெட் கலர் பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி க்ரீன் கலர் பாக்ஸாக மாறிடும். அப்படின்னா நான் ரவுண்ட் 1ல் ஒரு சீட் எடுத்தேன், அந்த சீட்லேருந்து இப்போ நான் ரீஅலாட்மெண்ட் போடுறேன், அதுக்காக நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க. இப்போது அந்த ரெட் கலர் பாக்ஸு க்ரீனாக மாறிடுச்சு. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வீடியோவை இதோட முடிஞ்சதுன்னு ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடாதீங்க.
இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஓகேங்களா, முழுமையாக பார்த்துருங்க. சரி, இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் இந்த டேட் வந்து இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து 13/9/2024 வரைக்கும் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 14/9/2024 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு துவங்குகிறது. எப்போ வரைக்கும்? அப் டு 16/9/2024 5 PM வரைக்கும். ஓகேங்களா, சரி. ரிசல்ட் வந்து 18/9/2024 வரைக்கும். இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரவுண்ட் 2ல் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. இல்லை சார், நான் வந்து ரவுண்டு 1ல் கிடைச்ச சீட்டே எனக்கு போதுமானது. ஓகேங்களா, நான் வந்து ரவுண்டு 1ல் கிடைச்ச சீட்டு நான் அந்த காலேஜ் தான் எதிர்பார்த்தேன், ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். வில்லிங்னஸில் வந்து நாட் வில்லிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரி, இப்போது இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரவுண்டு 1ல் கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிது. ஓகேவா, சீட்டு கிடச்சி அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ ரவுண்ட் 2க்கு வில்லிங்கா நாட் வில்லிங்கா அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு சில மாணவர்கள் இருப்பீங்க, அவங்களுக்கு இது வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ திரும்பவும் அதே இடத்துக்கு வர்றோம். இது எதுக்கு இங்கே வர்றோம் அப்படின்னா, நான் வந்து ரவுண்டு 1க்கு கலந்துக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் நான் போட்டேங்க சார். ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் நான் வந்து பணம் கட்டினேன். அதாவது வெறும் 500 ரூபாய் மட்டும் கட்டினேன். ஜிஎம்சியில் வெறும் 500 ரூபாய் மட்டும் நான் கட்டினேன். இப்போது எனக்கு அந்த சீட்டு கிடைக்கல. மேற்கொண்டு நான் செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு போட விரும்புகிறேன். ஒரு 30,000 ரூபா பணம் கட்டி நான் இப்போது திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் செஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாணவர்களுக்கும், இல்லை சார் நான் வந்து 500 ரூபா கட்டினேன், 30,000 ரூபா கட்டினேன், டோட்டலாக 30,500 ரூபா கட்டினேன், இப்போ எனக்கு சீட்டு கிடைக்கல, இப்போ திரும்பவும் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போட விரும்புகிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் திரும்பவும் இதே இடத்துல இது வரைக்கும் எல்லாருமே வந்திருப்பீங்க. ஓகேங்களா, ரீசெட் பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுடைய சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்படின்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் டு பார்ட்டிசிபேட் த கவுன்சிலிங் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் ஃபீஸ் பே பண்ண சொல்லும். அதாவது எக்ஸ்ட்ராவாக ஃபீஸ் கட்டணும். நான் 500 ரூபா மட்டும்தான் கட்டிட்டேன் சார், வெறும் 37 கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் போட்டேன் சார், இப்போ நான் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸையும் ஆட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு ஒரு 30,000 ரூபா கட்டி 30,500 ரூபாய்க்கு நீங்கள் திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை சார், நான் 30,500 கட்டிட்டேன், இப்போ அடிஷ்னலாக நான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் ஆட் பண்ண விரும்புகிறேன், சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஓகே, ரைட். அடுத்த விஷயம் என்ன, நான் வந்து ரவுண்டு 1ல் எதுவுமே செய்யலை சார், நான் வந்து என்னோடய ரேங்க் லிஸ்ட்டில் என் பேர் இருக்குது, ஆனால் ரவுண்டு 1ல் எனக்கு இந்த சீட்டெல்லாம் கிடைக்காது, கட் ஆஃப் ரொம்ப ஹை அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு போட மறந்துட்டேன், இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ட்டு இருக்கிறேன், நான் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1 ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ ஹவு டு ரெஜிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு புதுசாக நீங்கள் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு செட் பண்ணி, ஓகேங்களா, உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கொடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா, கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் டு பார்ட்டிசிபேட் இன் கவுன்சிலிங், கலந்தாய்வில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு இப்போ கொடுத்துட்டு இங்கேருந்து நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணிக்கலாம், ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதே தான் இப்போ வந்து நீங்கள் வில்லிங்னஸ் கொடுத்துட்றீங்க. திரும்பவும் 1,00,000, அதாவது இப்போ நான் எல்லாமே போட்டு வச்சுறேன் சார், கவர்மெண்ட் காலேஜும் போடுறேன், மேனேஜ்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவும் போடுறேன், மேனேஜ்மெண்ட்டும் போடுறேன் அப்படின்னா 1,31,500 ரூபா கட்டிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே க்ரீன் கலர்லாம் மாறிடும். இப்போது ரவுண்ட் 1ல் நியூ ரெஜிஸ்டர் பண்ணவங்களும், ரவுண்ட் 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, நான் வந்து இப்போ திரும்பவும் ரவுண்ட் 2ல் அப்கிரேடேஷன் போட்டுக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாணவர்களும், ஓகேங்களா, இல்லை
நான் ரவுண்ட் 1ல் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ திரும்பவும் ரவுண்ட் 2க்கு கலந்துக்கிட்டு சீட் எடுக்கிற விரும்புகிறேன் அப்படின்ற மாணவர்களும், நான் ரவுண்ட் 1ல் ரெஜிஸ்டரே பண்ணல, இப்போ நான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாணவர்கள் எல்லாருமே இந்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறும். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 13ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். 14ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் நம்ம என்ன செய்யணும்? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கணும். 16ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டைமு. ரிசல்ட்டு 18ஆம் தேதி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லா தரப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்ட சந்தேகங்களையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAPVC யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 2ல் கலந்துக்கிற மாணவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் கேட்டுக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching.